ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே வந்து விண்ணப்பிக்கலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு வரைக்கும் அவங்க வர வைக்கிறாங்க அப்படின்னா செப்டம்பர் 12 ஈவினிங் 5:45 வரைக்கும் வந்து உங்களுக்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து அவங்க வர வைக்கிறாங்க. ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் சித்தா மருத்துவ ஆலோசகர் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 59 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 40,000 வந்து சேலரி வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து ஆயுஷ் ஹோமியோபதி மருத்துவ அலுவலருக்கு பார்த்தீங்கன்னா 34,000 வரைக்கும் மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும். ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவு மருத்துவ ஆலோசகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. 59 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 40,000 வந்து கிடைக்கும். ஆயுஷ் மருத்துவ வழங்குனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 59 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். 3 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. சிகிச்சை உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து 15,000 வந்து மந்த்லி சேலரியாக வந்து கிடைக்கும். 59 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு வந்து அறந்தாங்கி, ஆலங்குடி, விராலிமலையில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு பணியாளர், அரசு மருத்துவமனை, இலுப்பூர், அன்னவாசல், இந்த கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி அண்ட் ஆலங்குடி மற்றும் சிங்கவனம் ஆரம்ப சுகாதார நிலையத்தான் வந்து வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. 6 வேக்கன்சி வந்து இருக்குது. 8 பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அப்படி இல்லைன்னா 10th நீங்கள் முடிச்சிருக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 8,500லேருந்து 10,000 வரைக்கும் சேலரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12, 2025 ஈவினிங் 5:45 வரைக்கும் வந்து நீங்கள் ஆஃப்லைன் வந்து அப்ளிகேஷன் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா தற்காலிகமானது தான். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், புதுக்கோட்டை 622-001 இந்த முகவரிக்கு தான் நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலிமா வந்து அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ விருப்பம் தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே சமயம் வந்து இதுக்கு அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து 2வது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உதவி மைய மேற்பார்வையாளருக்கு 3 வேகன்சி இருக்குது. வழக்கு பணியாளருக்கு 3 வேகன்சி வந்து இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 21,000, 2வதுக்கு பார்த்தீங்கன்னா 18,000 வந்து கிடைக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகள் உதவி மைய மேற்பார்வையாளருக்கு நீங்கள் சமூக பணி, கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், சமூகவியல் வந்து நீங்கள் பிஎஸ்சி டிகிரி வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். கணினி தேர்ச்சி பெற்றிருக்க வேணும். 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கு பணியாளருக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணி 42 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் அவசர உதவி எண் பார்த்தீங்கன்னா 1098 பணிபுரிந்தவங்களுக்கு முன்னுரிமை வந்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா புதுக்கோட்டை.nic.in என்ற வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.